யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. மிகவும் சுவாரஸ்யமான உண்மைத்தன்மை உள்ள மனதை நெகிழச் செய்யக்கூடிய ஒரு செய்தி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆனால் இது சாதாரண மனிதர்கள் முதற்கொண்டு பெரிய தலைவர்கள் வரைக்கும் நடக்கும். ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தில் கடினப்பட்டு நீர் பாய்ச்சி களை எடுத்து கடைசி நேரத்தில் அதை களத்தில் கொண்டு வந்து வீட்டுக்கு போய் சேர்க்கக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல, அது எவ்வளவு மகிழ்ச்சி தருமோ அதற்கு நிகரானது தான் ஒரு செய்தி. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் புராணங்களில் நீங்கள் பார்க்கலாம், திடீர்னு கடவுள் ரொம்ப சோதனைகள் கொடுக்கறதாகவும், அந்த கடவுளுக்கு விருப்பப்பட்டு ஏதேது ஒன்று செய்து முடித்து தன்னுடைய உயிரையே அல்லது பெற்ற பிள்ளையின் உயிரையே கேட்கக்கூடிய நிலை வருகிற பொழுது அந்த பிள்ளையவே அறுக்க துணிந்ததாக பல கதைகள் எல்லா மதத்திலே உண்டு. நான் மதத்தின் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, எல்லா மதத்திலே உண்டு. அது கடைசியில் கடவுள் அதை ஆசீர்வதிப்பதாகவும் ஒரு கதை இருக்கும். ஆனால் நீ ஒரு நல்ல செயல் செய்து அந்த செயல் மூலமாக நீ அனுபவிக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு இணையே இருக்காது. எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மைத்தன்மை. இதை யாராவது கேட்டிருந்தால், இதை யாராவது படித்திருந்தால் அதை ஓரமாக வைத்து விடுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான செய்தி. நான் பேசுவது எல்லாம் அரசியலில் முனைவோர்களுக்கும் நல்ல எண்ணங்களோடு செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கும் அவர்களுக்கான ஒரு சுயமரியாதை கலந்த தன்னம்பிக்கை செய்தி தான் இந்த செய்தி. இப்போ ராமாவரம் தோட்டம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார். அந்த வீட்டில் ஒருவர் வாசலில் குழந்தைய தோளில் வச்சுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறார். ரொம்ப நாளாக நிற்கிறார். அதை பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் வாகனத்தை நிறுத்த சொல்கிறார். வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே வாப்பாங்கிறார். தோழர் வர்றார். அவர் ஏன் நீ ரொம்ப நாளாக இந்த இடத்துலையே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என் பையனுக்கு பேர் வைக்கணுங்கிறார். பையனுக்கு பேர் வைக்கணுமா? இவ்வளவு பெரிய பையனாக இருக்கான், அவனுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காப்புல, அப்போ இதுவரைக்கும் நீ பேர் வைக்கலையான்னு சொல்லி கேட்டிருக்கேன். இல்லை, பேர் வச்சுருக்கோம். என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். மலைக்கல்லன் பேர் வச்சுருக்குறோங்க. மலைக்கல்லன் பேர் வச்சுருக்கிறீங்களா? அப்படி என்ன திடீர்னு அந்த பேர் வச்சுருக்கேன்? நான் நடித்த படத்தின் பெயராச்சே. ஆமாம், நான் அந்த படம் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது இவன் பிறந்ததுனால் அந்த பேரையே வச்சுட்டோம்மா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த பேர் நிலை பெற்று விட்டதான்னு கேட்டவுடனே, நிலை பெற்று விட்டதுன்னு தெரிஞ்சவுடனே, அன்னைக்கு 100 ரூபா, அன்னைக்கு 100 ரூபான்னா இன்றைக்கி 10,000 20,000க்கு சமம். அந்த 100 ரூபாயை எடுத்து கையில் கொடுக்குறார். அவர் வாங்கிக்கிட்டு நேராக ஊருக்கு போயிடுறார். அதாவது எம்ஜிஆரை பார்த்து தன் மகன் வாழ்த்து வாங்கினது, பணம் வாங்கினது பெருசு கிடையாது. இப்போ இவர் வீட்டுக்கு போன உடனே அந்த 100 ரூபாயை வச்சு அவர் செலவழிக்கலாம் கிடையாது. நேரடியாக ஃப்ரேம் போட்டு மாட்டி தான் வீட்டில் அந்த படத்தை வச்சிடுறார். நீங்கள் இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம். எத்தனை பேர் பிடித்த நடிகரின் பெயர்கள், இப்போ நான் என் பையனுக்கு பேர் வச்சுருக்கிறேன், நான் வைக்கலை. ஒரு பெரும் தலைவர் ஒருத்தர் எனக்கு, என் தலைவர், பெரிய தலைவர் ஒருவர் சிறையில் இருந்து என் மகனுக்கு பெயர் வைத்தார். பெயர் பிரபாகரன். அது யார் வச்சுருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். வெளிப்படையாக சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை. பொடா கைதியின் இருக்கதாக இருக்க பொழுது தலைவர் வைகோ அவர்கள் தான் பெயர் வச்சார். அப்போ எனக்கு பிடித்த ஒரு பெயர் ஒரு சமூகத்தில் அன்றைக்கு நடக்கக்கூடிய 2002ஆம் ஆண்டு நடத்த ஒரு பெயராக வைக்கிறாங்க. சரி, நான் இப்படி சொல்கிறேன் இல்லையா. இதே இது நரிக்குறவர்கள் இனத்தில் இருக்கிறவங்கள போய் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே குஷ்புன்னு பேர் இருக்கும், ராம்கின்னு பேர் இருக்கும், சிம்ரன் பேர் இருக்கும், நயன்தாரான் இருக்கும். இதை நீங்கள் எதில் பார்க்கலாம்னா, பிதாமகன் படத்துலேயும் நம்ம இதுலேயும் பார்க்கலாம். பாலா அதை அப்பட்டமாக எடுத்துருப்பார். நடிகர்கள் பெயர்களாக இருக்கும், நடிகைகள் பெயர்களாக. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான மொழியோ அவர்களுக்கு எந்த விதமான உணர்ச்சியோ கிடையாது. என்ன படம் பார்க்காங்களோ, யார் நினைவில் நிற்கிதோ, போஸ்டரில் யார் பார்க்காங்களோ அவங்க பேரை வச்சுருவாங்க. அப்படித்தான் தான் நேசித்த ஒரு நடிகர், தனக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரின் பெயர், அந்த டைட்டில் பேரையே வச்சுட்டார். இருப்பார். சரி, முடிஞ்சு போச்சு. இப்போது அந்த மாணவன் படித்து முடித்து ஒரு 15 ஆண்டுகள் கழித்து, அதாவது +2 முடித்த பிறகு நல்ல மார்க் எடுக்கிறான். அன்றைக்கி 200 மார்க்கு
1200 மார்க்குக்கு 1150 மார்க் அந்த மாணவன் எடுத்துட்டான். யார்? மலைக்கல்ல எடுத்துட்டான். இப்போ அவனுக்கு என்னென்னா டாக்டர் சீட்டு போகிறாங்க, ரிஜெக்ட் ஆகிடுது. இப்போ டாக்டர்கள்லாம் அங்கே ஓரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீ எம்ஜிஆரை அந்த காலத்திலே சந்தித்தது இல்லையா, எம்ஜிஆர் உன்னை வாழ்த்தி பணம் கொடுத்தவர் இல்லையா, இப்போ நீ யாரை சந்தித்து வாழ்த்து பெற்று அது மூலமாக மலைக்கல்லுங்கிற பேர் தெரிஞ்சு 100 ரூபாய் பரிசு பணம் கூட நீ வாழ்த்து பெற்று வாங்கின இல்லையா, அந்த நடிகர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவரை போய் நீ பார்த்தேன்னா உனக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். மக்கள் எல்லாம் சொல்ல 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 இவருக்கு ஒரு சின்ன ஆசை. ஆனால் அந்த மெடிக்கல் சீட்டுக்கு தேவையான மதிப்பெண் 2 மதிப்பெண் தான். சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லி இவர் போகிறார். போய் எப்படி பார்க்குறது முதலமைச்சரை தெரியலை. கோட்டை வாசலில் வச்சு சந்திக்கும் போது இந்த 100 ரூபா பணம் இருக்குல்ல, அந்த 100 ரூபா பணத்தை ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தார் பாருங்க, அதை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறார் வீட்டுக்கு முன்னாடி. இதை பார்த்த எம்ஜிஆர் வண்டியை நிப்பாட்ட சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சி பாருங்களேன், மலைக்கல்லன் இங்கே வாங்கன்னு இருக்கிறார். அவர் அதிர்ச்சி கலந்த ஆனந்தம் கலந்த ஆச்சரியத்தோடு ஓடுறார். என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் பெயர் வைக்கணும்னு சொல்லி நான் அந்த மலைக்கல்லன் நல்லா படிச்சுட்டா மெடிக்கல் சீட்டு படிக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஒரு 2 மார்க்கு கம்மியாக இருக்குது தலைவரே, அதான் ஊரில் இருக்க மக்களெல்லாம் உங்களை பார்த்து அது நடக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவ்வளவு மார்க் எடுத்துருக்குறானா, நல்லா இருக்கிறான், உடனே வண்டியில் ஏறணும்னு சொல்லி வண்டியில் ஏற்றிக்கிட்டார். நேராக கோட்டைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். கோட்டைக்கே இப்போ அங்கே உட்காந்துட்டார். இவருக்குன்னு ஒரு சீட்டை கொடுத்து உட்காந்து அதிகாரிகளிடம் கூட்டி தமிழ்நாட்டில் ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எல்லா மெடிக்கல் சீட்டு ஃபில் பண்ணியாச்சு, முடிஞ்சு கிளாஸ் ரன்னிங் ஆயிடுச்சு. அப்போ இந்த பையனுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே, நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய இருக்குன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் முயற்சி செய்தால் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற செய்தியை தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் நேரடியாக ஆந்திராவில் தன்னுடைய நண்பர் என்டிஆர் முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணுறார். எம்ஜிஆரே நேரடியாக பேசுகிறார். நான் எம்ஜிஆர் பேசுகிறேன்னு சொன்னேன். அண்ணே வணக்கம், என்ன இவ்வளவு நாள் ஆச்சு பேசவே இல்லைன்னே. இவரும் முதலமைச்சர், அவரும் முதலமைச்சர். இப்போ பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னு. என்னென்ன செய்யணும்? எனக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு தர முடியுமா? என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இல்லையா, யாருக்கு? என் மகனுக்குங்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, என் மகனுக்குன்னு. அப்போ என்டிஆருக்கு தெரியாதா இவருக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லி? அப்போ ஒரு முக்கியமான ஆளை சொல்கிறான்னு சொன்ன உடனடியாக சொல்லணும். நீங்கள் உங்கள் மகன்னு சொன்ன பிறகு அவங்ககிட்ட நான் மெடிக்கலுக்கு நான் காசு வாங்குவேன்னா, உங்கள் மகனை இலவசமாக நான் படிக்க வைக்கிறேன், பணம் நான் தான் கெட்டுவேன், அவனை இங்கே அனுப்புங்கன்ட்டான். இப்போ இந்த மலைக்கல்லன் நேராக ஆந்திராவுக்கு போகிறாப்புல. அப்போ அந்த மலைக்கல்லனோட அப்பா அவர் சொல்கிறாரு, வானத்தில் ஏறி இருந்தவன் வானத்தின் உச்சிக்கே போயிட்டாப்புலன்னு சொல்லி போயிடுவார். அந்த மலைக்கல்லன் ஆந்திராவில் படித்து முடித்து டாக்டர் ஆகி முடிஞ்சது. சரி, எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, சீரியஸாக படுத்துட்டாப்புல. இப்போ அன்னை இந்திரா காந்தி அம்மா அவங்க கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் உடல் நலன் பேணி காட்பதற்காகவும் அந்த சூழலில் அமெரிக்காவுக்கு கொண்டு போகக்கூடிய சூழல் வருது. ராஜீவ் காந்தி அவர்கள் இப்போ வேறு வழி கிடையாது, புருக்லின் மருத்துவமனையில் உள்ளே இருக்கிறது இருக்குது. இப்போ நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் டாக்டர் கான் அப்படிங்கிறவர் தான் அதை பார்க்குறாரு. இதில் ஒரு சின்ன திருத்தம் தோழர்களே, எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அவர்கள் பார்த்த உதவின்னு இருக்கு இல்லையா, அது காங்கிரஸுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அப்போ ஒன்றிய அரசில் இருக்கும்போது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற பொழுது ராஜீவ்காந்தி இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தது. இது யார் யாருக்கு நல்லா நடந்துச்சுன்னு கேட்டால், எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் இந்த சம்பவங்கள் நடக்கும். ஆனால் 87 காலகட்டங்களில் அவர் மருத்துவமனையில் இது குறுக்கு செய்தியாக சொல்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். அன்னை இந்திரா காந்தி இறந்த செய்தி எம்ஜிஆர் அவர்களுக்கே தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டது. ஏன்னா அவர் உடல்நிலை கோமாலிருந்து ரிட்டர்ன் ஆகி அவர் வந்தவர். அது செய்தியை இதை வச்சுக்கோங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் அங்கே போயிட்டார். டாக்டர் கானுக்கு மருத்துவத்தில் சிகிச்சை பண்ணுறார். எல்லோரும் உதவி செய்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. முடிஞ்சது
கோமாவிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டார் எம்ஜிஆர். என்ன நடந்தது தெரியுமுன்னு தோணுது. ஒவ்வொருவரும் அறிமுகமாகிட்டே வராங்க, ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிக்கிட்டு வராப்புல. டாக்டர் கான் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழு கடைசியில் ஒரு டாக்டர் வந்து கை கொடுக்குறாரு எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் கை கொடுக்குறாரு. உங்கள் பேர் சொல்லும்போது என் பேர் மலைக்கல்லனுங்கிறார். ஃப்ளாஸ் அடிக்க அப்படியே மலைக்கல்லன்னா தலைவரே நீங்கள் வாங்கி கொடுத்த சீட்டு, நீங்கள் படிக்க வைச்சது, உங்களால் படித்து அந்த கல்வியால் அமெரிக்காவிற்கு நான் வந்து உங்களுக்கே மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த பேரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது நான் செய்த புண்ணியம். அப்போ அவர் அந்த சூழல் வந்து எப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்து இருந்திருப்பார்னு தான் எம்ஜிஆர் முழுமையான குணம் அடைந்ததை விட இதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா, சொல்லில் அடங்காத மகிழ்ச்சியோடு தான் இது எழுத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, நல்லதை விதையுங்கள், நல்லதை பெறுங்கள். அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு நாள் முழுவதும் சிரிச்சுக்கிட்டே இருந்ததா சொல்லுதாரா. வந்து ஒரு வேளை சாப்பாடு போடுறதுலையும் கல்வி கொடுக்கறதுக்கும் உண்டான வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறத சிரித்து கொண்டே இருந்தாரா எம்ஜிஆர். ஒரு மாணவன் அப்போ எத்தனை பேர் எப்படியெல்லாம் அவர்கள் மறைந்து கிடக்கிறார்கள், எங்கெல்லாம் கிடக்கிறாங்கிற இந்த சூழல் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் எந்த இடத்துல எல்லாம் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால், அவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் எத்தனையோ பதவிகளுக்கும் எத்தனையோ நல்ல காரியங்களுக்கும் பயன்படக்கூடிய தமிழர்கள் மலர்வார்கள் என்பது இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான சம்பவமாக இது அனைத்து இடங்களிலும் பதிவு செய்யக்கூடக்கூடிய சூழலில் சமீபத்தில் மிக முக்கியமான இடங்களிலும் இது பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை பேசினோம்னா, திராவிட இயக்கத்திற்கு நாம் வந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் ஒன்று இருக்கும் இல்லையா, கல்வியின் பெருமையை பற்றி பேசக்கூடிய நிலைமையில் இருக்கு இல்லையா, 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற இருக்கு இல்லையா. இப்போ அரசியலுக்கு வருபவர்கள் எல்லோருமே எம்ஜிஆரை மாதிரி ஆயிர முடியாது, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது போல் தான் வந்துவிடலாம் என்று கனவு இருப்பவர்கள் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு முறையேனும் படியுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.